பிடிக்கிறோம். கவலையே படாதீங்க, உங்களை மாதிரி நான் லூசு கிடையாது. 2 பேரும் ஆல்ரெடி பிடிச்சி வச்சிருக்கேன். கோதண்டம் எஸ் சார். இப்படி கடமை உணர்ச்சி நான் பாராட்ட கோதண்டம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு விழாக்கு வந்திருக்கோம் கோதண்டம். நம்ம சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. அவங்க வெல்கம் பண்ணி அப்புறம் பேசுவோமா? ஓகே சார். வா வெளியே வா. டேய் டேய் எல்லாரையும் சார் கூப்பிட்டு அப்புறம் என்னடா மரியாதை இருக்கு, என்ன மட்டும் கூப்பிட்டு. எல்லாருக்கும் ஒரு மாலை வணக்கம். தொப்பி கட்டிக்கிறேன், கடமையில இருந்து கொஞ்சம் எல்லாருக்கும் மாலை வணக்கம். இம்ப்ரஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் மற்றும் மெட்ரோ ஃபிலிம் ப்ரொடக்ஷன் வழங்கக்கூடிய ராபர் இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் பத்திரிகையாளர் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதும் சரி, நிறைய சொந்தங்கள் வந்திருக்கீங்க. உங்க எல்லாரையும் இந்த மாலை போல வரவேற்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிப்போம். நம்மளை பண்ணி தான் உண்டு, வேற வழி இல்லை. ஸோ நிகழ்ச்சியினுடைய முக்கிய விருந்தினர்களை ஃபர்ஸ்ட் மேடைக்கு அழைச்சிடலாம். முதலாவதா நம்முடைய நிகழ்ச்சியோட தலைமை ஐயா தியாகராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு மிக பாசத்துடன் கேட்டு வைக்கிறோம். 2 பேரும் கை தட்டுங்க. உங்களை கைது பண்ணி எது கூப்பிட்டு வந்ததுன்னே தெரியல. அடுத்தபடியா படத்தினுடைய ப்ரொடியூசர் திரு ஆனந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தினுடைய ஸ்ட்ராங்கான ப்ரொடியூசர் நம்ம கவிதா மேமையும் மேடைக்கு அழைக்கிறோம். நம்ம ராபர் குழுவினர் வந்து ஐயாவுக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக இயக்குனர் திரு ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய ஐயாவுக்கு ஒரு கௌரவம் அறிவித்திருக்காரு. சூப்பர். சாருக்கு ஒரு நினைவு பரிசு. இந்த அரங்கத்துல சத்யாவோட ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? சத்யா ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? இப்போ நம்புறேன். ஓகே, அடுத்தபடியாக விழாவிற்கு அம்பிகா மேம் அவர்களை பாசத்தோடு அழைக்கிறோம். வாங்க மேம் ப்ளீஸ். அவங்களை கௌரவிக்கும் விதமா நம்முடைய கவிதா மேம் பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கட்டும். தேங்க்யூ 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 ஃபார் கமிங் மேம். அடுத்தபடியாக சொல்ல எனக்கு தெரியாது யாருன்னு. லிஸ்ட் நான் வச்சிருக்கேன். ஓகே, எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு எல்லாருமே தேவைப்படும். ஸோ காலத்துக்கும் அழியாத ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் கண்டிப்பா நம்முடைய இளமை மங்காத ரம்பா மேம் தான். ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ். சத்யா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ கவிதா மேம். மறுபடியும் தேங்க்யூ ரம்பா மேம். முக்கியமா இந்த விழா வந்து அதிகமான மகளிரை வந்து எடுத்துக்கிறது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகளிர் தினத்தை முன்னிட்டு இல்லை, எப்பயுமே நம்மளுடைய எந்த ஒரு முயற்சியிலும் சரி, எந்த ஒரு வளர்ச்சியிலும் சரி, மகளிர் வந்து ஒரு பெரிய ஒரு பங்களிக்கிறாங்க. அந்த ஒரு ரெப்ரசன்ட் பண்ற விதமாக தான் இன்னைக்கு எல்லா மேடை வந்து அழகழிச்சிட்டு இருக்காங்க மகளிர்களா. அடுத்து முக்கியமானவங்க தினமலர் சீஃப் பிஆர்ஓ கல்பலதா மேம். ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ் மேம். கோதண்டம் சொல்லுங்க சார். எல்லாரும் நோட் பண்ணிட்டு எனக்கு கோதண்டா விட்டுறாதீங்க. என்ன இவங்க தாமா கைதி சார்? சீஃப் கெஸ்ட் சார். எல்லாருமே நம்ம பார்வை இருக்கணும், சரியா? ஓகே, இந்த சூப்பரான இசை வெளியீட்டு விழாவில் முக்கியமான நபர்களா இருக்கக்கூடிய ராபர் படத்தினுடைய திரைப்பட குழுவை நான் கண்டிப்பா கூப்பிடுறேன். ஐயா என்ன மன்னிச்சுங்க ஐயா, போலீஸ் தப்பு பண்ணேன். ஓகே, இந்த ராபர் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் முக்கியமான நம்முடைய விருந்தினராக இயக்குனர் அண்ட் இமயம் கண்டிப்பா எங்க பாக்கியராஜ் அவர்கள். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ். தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம பாக்கியராஜ் சார் வந்து ஆனந்த் ஐயா வந்து கௌரவிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனந்த் சார்